வணக்கம்ங்க. மேத்தி தால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வெந்தயக்கீரையை வச்சு பண்ணக்கூடிய தால். இந்த கீரை வந்து ரொம்ப சத்து நிறைய இருக்கும். ஏற்கனவே நம்ம சப்பாத்தி பண்ணியிருப்போம். இப்போ தால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுமே ஜீரகம் போட்டுக்கோங்க. ஜீரகம் போட்டு அதுக்கப்புறம் கடுகு கடுகோ இல்லை வெங்காயம் பூண்டோ இல்லை எதுவுமே தேவையில்லை இதுக்கு. வெறும் ஜீரகம் மட்டும் போட்டால் போதும். அப்புறம் பச்சை மிளகா சின்ன சின்னதாக நறுக்கி நான் 2 போட்டிருக்கேன். காரத்துக்கு அது மட்டுமே கிடையாது, மிளகாத்தூளும் போட போகிறோம். ஸோ அதனால் 2 தான் போதும். அப்புறம் சின்னதாக சாப் பண்ண இஞ்சி போட்டுக்கோங்க. இஞ்சியும் ரெண்டுமே நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த வெந்தயக்கீரையும் போட்டு நல்லா வதக்கணும். ஏன்னா கீரை வந்து கொஞ்சம் கசப்புத்தன்மை கொடுக்கும், அதே நேரத்தில் குழப்பும் கொடுக்கும். ஸோ அதனால் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்லாம் போகணும். ஸோ அதை நல்லா வதங்க விடுங்க. வதங்கட்டதும் அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு தக்காளி நம்ம நறுக்கி வச்ச 2 தக்காளி போட்டு அதையும் நல்லா வதங்கட்டும்னு விட்டணும். அதுக்கப்புறம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சம் தனியாத்தூள், அப்புறம் பெருங்காயம் போட்டுக்கோங்க. பெருங்காயம் ஏன் போடுறோம்னா நம்ம துவரம் பருப்பு வேக வச்சுருப்போம், அதையும் நம்ம இதுக்குள்ளே போட்டு கிளறணும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து பெருங்காயத்தூளும் போடணும். இந்த ஸ்டேஜில் தான் இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணும். இதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளிலாம் போடணும். பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் தக்காளி போடுங்க. தக்காளி போட்டு நல்லா வதக்கட்டுங்க. அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கோங்க. மற்ற தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்க விடுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி கொதிக்க விடுங்க. கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் வேக வச்ச துவரம் பருப்பையும் போட்டு நல்லா கிளறிக்கோங்க. கட்டி இல்லாமல் கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டு கொஞ்சம் தேவையான தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டும்னு விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேவையான குழம்பு பதத்துக்கு வந்திருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இந்த கெட்டி பதத்துக்கு வந்ததும் நம்ம வந்து இறக்கிட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிட்டு பரிமாறினா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து சப்பாத்திக்கு தான் இதை ட்ரை பண்ணேன். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. பசங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. மைல்டு கசப்பு தான் இருந்துச்சு, பட் பசங்க வந்து விருப்பமாகவே சாப்பிட்றாங்க. இது மாதிரி இந்த ஸ்டேஜில் தான் கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிட வேண்டியது தான். பாருங்கள், நல்லா இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. பசங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிட்டாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் வெந்தயக்கீரையில் ரொம்ப சத்து நிறையவே இருக்குது. நர்வஸ் சிஸ்டத்துக்கு ரொம்பவும் நல்லது.